குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகிரி ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீஸ்டார்ட் பேட்சோட டெஸ்ட் 2 பற்றின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ஷெடியூல் படி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட்ல நமக்கு ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சண்டே வந்து 28 ஜனவரி 2024 அன்னைக்கு 2023 குரூப் 2 மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்தாச்சு. 100 மார்க் டெஸ்ட் எழுதாச்சு. அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷன் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் வந்து பேப்பர் எவாலுவேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சில பேருக்கு பேப்பர் எவாலுவேஷன் முடிஞ்சு ஃபீட்பேக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் சில பேருக்கு பேப்பர் முடிய எவாலுவேஷன் ப்ராசஸ் முடிய உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. நீங்க ஒன்றும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு மெயின் சிலபஸ் வரப்போ தான் நம்ம மார்க்கை பார்த்துட்டு ரீடெஸ்ட் எழுதுமா என்னன்னு சொல்லிட்டு அந்த குழப்பம் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான டெஸ்ட் தான். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட்டுக்கு வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ரீடெஸ்ட்லாம் போட மாட்டாங்க. ஃபர்தர் அடுத்த டெஸ்ட்டுக்கு போயிட வேண்டியது. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து நமக்கு 4ஆம் தேதி இருக்கு, February 4, 2024. ஓகேங்களா? கம்மிங் சண்டே இருக்கு. நமக்கு குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் 2019 நடந்த குரூப் 2 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வாரத்துக்கான டெஸ்ட். அதுல பேப்பர் 2 நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் என்னன்னா ஓல்டு பேட்டர்ன். ஓகேங்களா? ஓல்டு பேட்டர்ன் படி தான் இருக்கும். என்னன்னா 3 மார்க்கு, 8 மார்க்கு, 15 மார்க்கு, 30 மார்க்குன்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ இருக்க மாதிரி 6 மார்க்கு, இப்போ இருக்க பேட்டர்ன் படி 6 மார்க், 12 மார்க், 15 மார்க் இந்த பேட்டர்ல தான் நமக்கு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த மாடல் ஆன்சர் ஷீட்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? நேற்று நைட்டே அப்டேட் பண்ணியாச்சு. நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அது கூடவே வந்து டாப்பர்ஸ் பேப்பர் இந்த 2019 எழுதி போஸ்டிங் வாங்கி போயிருக்காங்களா அவங்களோட பேப்பருமே வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கும். இங்கிலீஷ்ல ஒரு பேப்பர், தமிழ்ல ஒரு பேப்பர் இருக்கும். அது உங்களோட ரெஃபரன்ஸ் ப்ராசஸ்க்காக வச்சுக்கோங்க. எது எப்படி எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் எழுதியிருக்காங்க, எதுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்கன்றது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஓப்பன் தான், யார் வேணா நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. அண்ட் எவாலுவேஷன் ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு, எவாலுவேட்டர் 1 எவ்வளவு மார்க் போட்டிருக்காரு, எவாலுவேட்டர் 2 எவ்வளவு மார்க் போட்டிருக்காரு, நல்லா எழுதுனா எவ்வளவு மார்க் போடுறாங்க, ஓகேங்களா? ஆவரேஜா நம்ம ஸ்டோரி இது கதை எழுதுற மாதிரி இருந்தால் எவ்வளவு மார்க் போடுறாங்கன்றது எல்லாமே நீங்க இந்த பேப்பர்ல நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இது ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கிலீஷ் கொஸ்டின், இங்கிலீஷ் பேப்பர் இது வந்து இவரோட பேப்பர், ரமேஷ் சாரோட பேப்பர். அவர் வந்து இப்போ இதுவா இருக்காரு, லேபர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அது மாதிரி தமிழ் பேப்பரும் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். முத்துக்குமார் சாரோட பேப்பர். இவர் வந்து இப்போ DC2 இருக்காரு. ஓகேங்களா? குரூப் 2 2019 நடந்த எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்ல இருக்காங்க. அவங்களோட பேப்பர் தான். ஓகேங்களா? இதை பார்த்துங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து இதுக்கு வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். இது பார்த்துக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2 டாப்பரோட பேப்பர், இங்கிலீஷ்ல ஒன்று, தமிழ்ல ஒன்று, அண்ட் அந்த டெஸ்ட் ஷெடியூல்ஸோட டீடைல். ஓகேங்களா? இதுதான், இது எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல இருக்கு. டெலகிராம் குரூப்ல இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு. வேணுன்றவங்க நீங்க அதை போய் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் டெலகிராம் குரூப்ல நீங்க இல்லாம புதுசா பாக்குறீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுக்குறேன். அதுல ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் டீடைல்ஸ் இந்த வாரம் வந்து 28th டெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 4வது வாரத்துக்கான டெஸ்ட் அதோட இமேஜ் இருக்கும். அண்ட் அது கூட வந்து குரூப் 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். அது கூடவே வந்து உங்களுக்கு 2 டாப்பர்ஸ் பேப்பர் இருக்கும், இங்கிலீஷ்ல ஒன்று, தமிழ்ல ஒன்று. அண்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? நமக்கு போன டெஸ்ட்லாம் வந்து 2019 வந்து நமக்கு 3 மார்க், 8 மார்க், 15 மார்க், 30 மார்க் இருக்கும். இப்போ வந்து நமக்கு 6 மார்க், 12 மார்க், 15 மார்க்ன்றதால இதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, 2 3 மார்க் எடுத்து நமக்கு 6 மார்க், 2 3 மார்க் எடுத்து ஒரு 6 மார்க்காக கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வாரம் நடந்த டெஸ்ட் மாதிரி 100 மார்க்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். 6 மார்க் இருக்கும், 12 மார்க் 3 இருக்கும், 15 மார்க் 2 இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு 30, 36, 36, 102, 100 மார்க் வந்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இல்லை, வழக்கம் போல நீங்க எழுதி நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு எது சொல்லிடுவாங்க. அந்த சண்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் இப்போ 2019 நடந்த கொஸ்டின் பேப்பர், 2023 நடந்த கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் ரெண்டுத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணணும். சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. 2 கொஸ்டின் பேப்பரும் இப்போ உங்கள் கையில் இருக்கும். எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணுங்க. இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்குன்றது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட
முக்கியமான அப்ஜெக்டிவ். இந்த கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வைக்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் இதுதான். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சில ஏரியால வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். சில டாபிக்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். சில ஏரியாஸ்ல வந்து அந்த ஒரு டாபிக்ல இருந்து சப் டாபிக்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. சில ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டினே வராது. அதெல்லாம் எந்தெந்த ஏரியாஸ்ன்னு நம்ம பார்த்துக்கணும். அந்த கொஸ்டினே வராத ஏரியாவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. திடீர்னு இப்போ கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கப்ப அதில் மினிமமா கொஞ்சம் எஃபர்ட் ஒரு பேஜ் 2 பேஜ் அந்த பேசிக்கான கண்டென்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸ்ல அதில் சப் டாபிக்ஸ் கொண்டு எல்லாமே அதில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க, இப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில் வந்து 2023 ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, நமக்கு அரேஞ்ச் பண்ண சொல்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சிடேஷன் நம்பரை பொறுத்து அரேஞ்ச் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இது 2019 இதே மாதிரி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த ஏரியால வந்து நம்ம கொஸ்டின்ஸ் அதிகமாக வருது, அப்போ கெமிஸ்ட்ரியில இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பத்தி அதுல வந்து கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து இந்த கான்கேவ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ்லாம் வந்து முன்னாடி வந்து ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, அப்போ அந்த ஏரியாஸ்ல வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கணும். அதுதான் நீங்க அந்த மாதிரி இதுதான் நீங்க இதுல இருந்து கத்துக்கணும். ஓகேங்களா, அண்ட் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த கவர்னன்ஸை பற்றி எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 5 டெஸ்ட் எழுத முடிக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த டாபிக்லாம் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வரப்போகுதுன்றதில்ல. அதுக்காக தான் இந்த இது. நீங்கள் ஓனாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ்க்கு நம்மளோட டாப்பரோட பேப்பர்ஸ் வச்சுக்கோங்க. இது பண்ணுங்க. 300 மார்க்கும் ஆன்சர் ரெடி பண்ணுங்க. நம்ம வீக்கெண்டில் டெஸ்ட் எழுதுங்க. அதுக்கு ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ்ல உங்களுக்கு ஃபர்தராக இருக்க டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வந்து கவர்னன்ஸ் அதுக்கு வாட் இஸ் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அதுதான். மின் ஆளிகையுடன் தொடர்புடைய சீர்மிகு ஆளிகை என்றால் என்ன? அப்போ இந்த கவர்னன்ஸை பற்றி நமக்கு குரூப் 1லயும் கேட்டிருக்காங்க, குரூப் 2 2023லயும் கேட்டிருக்காங்க, 2019ல கேட்டிருக்காங்க, நமக்கு ப்ரிலிம்ஸ்லயும் வருது யூனிட் 9ல. அப்போ அந்த ஏரியாவை படிக்கிறப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கீழே நம்ம டெப்தா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ அந்த கொஸ்டின்ஸ் வரப்போற ஏரியா ஒன்று ப்ரிலிம்ஸ்ல யூஸ் ஆகும், இல்லை மெயின்ஸ்ல யூஸ் ஆகும், ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நமக்கு வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம பாயிண்ட்ஸ் போடுறதுக்குமே யூஸ் ஆகும். ஓகேங்களா, நேற்று கூட கேட்டிருந்தாங்க அக்ரிகல்ச்சர் டிஜிட்டல்ல இருந்து எந்த அளவுக்கு வந்து இதுவா இருக்கு, எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி. அப்போ அங்க வந்து நம்ம இதெல்லாம் எழுதலாம். கவர்னன்ஸ்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா என்னென்ன பண்றாங்கன்றதெல்லாம் எழுதலாம். அப்போ எந்த டாபிக் வந்து ரொம்ப டெப்தா படிக்கணும், எது வந்து ஓவரா மேலோட்டமா படிக்கணும்ன்றது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அதை பாருங்க எந்தெந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்ற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 2023 வந்து காரிடார் பத்தி கேட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்க காரிடார்ஸை பத்தி நமக்கு 12 மார்க்ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து வாட் இஸ் சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஸ்கீம், சென்னை கன்னியாகுமரி பெருவழி தட திட்டம் என்றால் என்ன என்று நமக்கு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. அங்க வந்து நமக்கு 12 மார்க்ல கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து ரிப்பீட் ஆகும். சில ஏரியாஸ் வந்து சிலது வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ அதெல்லாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். இந்த மாதிரி ஏரியா ஓகேங்களா, கிளஸ்டர்ஸ் காரிடார்ஸ் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப கொஸ்டின் வர ஏரியாஸ், அதை கொஞ்சம் நல்ல டெப்தா படிச்சுக்கணும். ஓகேங்களா, அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி எந்தெந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்ற அப்போ பிளாக் மணி பத்தி கரப்ஷனை பத்தி சைல்ட் லேபர் பத்தி உமன்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ், அந்த சோஷியல் இஷ்யூஸ்ல உமன்ஸ் ரிலேட்டடான டாபிக் இதெல்லாம் வந்து திரும்ப 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 ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்குற ஏரியா. அப்போ படிக்கிறப்ப அதுக்கு வந்து டெப்தா படிச்சு டெப்தா நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு புரிதலோடு இருக்கணும். ஓகேங்களா, அதுக்காக தான் இதை முக்கியமா பார்க்கணும். நேற்றுமே நம்ம பார்த்துருந்தோம், கரப்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அந்த அந்த எக்ஸாம்ஸ்ல. அடுத்து வந்து வாட் ஆர் த ஆக்ட்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் எராடிகேட் த சைல்ட் லேபர். ஓகேங்களா, சைல்ட் லேபர் கரப்ஷன் இதெல்லாம் வந்து டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா, திரும்ப திரும்ப கொஸ்டின் வர ஏரியாஸ். ஓகேங்களா, இது நீங்க இந்த 5 டெஸ்ட் எழுதுறப்பவே உங்களுக்கு லாஸ்ட் 10 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் நீங்க ஓரளவுக்கு டெப்தா அனலைஸ் பண்றீங்க. எதுல இந்த கொஸ்டின்ஸ் வருது, எதெல்லாம் நீங்க ரொம்ப டெப்தா படிக்கணும்ன்றது புரிஞ்சுப்பீங்க. அதுக்காக தான் இந்த டெஸ்ட்ல மார்க் கம்மியாயிடுச்சு அதெல்லாம் வந்து நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ட் வந்து இதுல கொடுத்துருக்க ஆன்சரோ இல்ல டாப்பர் எழுதிருக்க ஆன்சர்ஸோ அந்த நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் ஷீட்ல இருக்க பேப்பர் அப்படியே எடுத்து படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதாதீங்க. அது ஒன்றும் யூஸ் கிடையாது. ஓகேங்களா, என்னென்ன உங்களோட ஒரு ஐடியாஸ் அதை வச்சுக்கிட்டு நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட சிலபஸ்ல இருந்து ஃபுல்லா நோட்ஸ் எடுக்க சொல்றதோ மற்ற எதுவுமே சொல்லுறேன். ஜஸ்ட் இதுக்கு என்னென்னலாம் போட்டு எழுதுனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எழுதுங்க. அண்ட் வந்து இப்போ ஒரு டாப்பர் பேப்பர் உங்க கையில இருக்குல்ல, அந்த பேப்பர்ல அவர் என்ன எழுதியிருக்காரு, இதுல வந்து என்ன பாயிண்ட்லாம் இன்னும் நல்லா பெஸ்டா கொடுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் பாருங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்களா உங்களுக்கா தோன்றது மாதிரி நீங்க ஏதோ நெட்ல பார்க்கலாம், இல்லை நீங்க வச்சிருக்க உங்களோட புக்ஸை நீங்க ரெஃபர் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணி ஓனா ஒரு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா, இதுவே அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதணுன்றது கிடையாது. இது அப்படியே அப்படியே நீங்க என்னதான் அவங்க மார்க் வாங்கி போஸ்டிங் போயிட்டாலும் அவங்க ஃபுல்லா எழுதிருக்க எல்லா ஆன்சர்ஸ்லாம் கரெக்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா, பாதிக்கு மேல கதை தான் இருக்கும்.
அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன மாரி இருக்காங்க, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து எப்படி தெரிஞ்ச டாபிக் பாயிண்ட்ஸ வச்சு ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இது. நம்ம என்னதான் உங்க கிட்ட நம்ம சொல்லிட்டு இருந்தாலும், இந்த மாரி பண்ணணும், இந்த மாரி பண்ணணும்னு சொன்னா, நீங்க ஒரு டாப்பர் பேப்பர் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்லாம் புரிய வரும். அதனால தான் வந்து இப்ப இத நாங்க ஷேர் பண்றதுக்கான முக்கியமான ரீசன்ஸே இதுதான். ஜஸ்ட் வெறுமனே மனப்பாடம் பண்ணி அத எழுதிறாதீங்க. அதுல எந்த யூஸும் கிடையாது. சரிங்களா? அந்த மாரி கொஸ்டின் பேப்பர நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப போன வாரம் நடந்த கொஸ்டின் பேப்பர எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாரத்துக்கான போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் 2த்தையும் எடுத்து வச்சுட்டு, எந்தெந்தெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்றத நீங்க கீனா அப்சர்வ் பண்ணணும். அதுதான் முக்கியமான அப்ஜெக்டிவ். அத பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து உஜ்வாலா ஸ்கீம் பத்தி நமக்கு 2023 கொஸ்டின் பேப்பர்லயே இருந்துச்சு. இதுலயுமே இருக்கு. இதுல 3 மார்க்கா இருந்துச்சு. நமக்கு இதுல வந்து 6 மார்க்ல ஒரு சப் டிவிஷனா வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அந்த மாரி 2 கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆயிருக்கும். நெறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு அதெல்லாம் தனித்தனியா உங்களுக்கு எடுத்து சொல்றேன். கொஸ்டின்ஸ் இந்த சென்ஸ் வந்து கொஸ்டின் அப்படியே டைரக்டா அதே கொஸ்டின் வராது. ஓகேங்களா? அந்த டாபிக்ல இருந்து அது ரிலேட்டடா கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி இல்ல சப் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த முக்கியமா இது பண்றது. ஓகேங்களா? ஹானர் கில்லிங் நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்து இப்போ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2023ல. அப்ப அதுக்குள்ள கொஞ்சம் உள்ள போயிட்டு ஹானர் கில்லிங்க பத்தி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்ப கொஸ்டின் வர ஏரியா ஒண்ணுதான். அப்ப ஆர்டிஐ பத்தியும் நமக்கு அதுலயும் கொஸ்டின் இருந்துச்சு. இதுலயும் கொஸ்டின் இருக்கு. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நம்ம கரப்ஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ்ல அந்த லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ் என்ன, இப்போ இன்ஸ்டிடியூஷனல் மெஷர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்க வந்து டைரக்டா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸே கேட்டுறாங்க. அப்போ இந்த கரப்ஷன் ரிலேட்டடா அப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. 2023லயும் 2 கொஸ்டின் இருக்கு. அப்போ அந்த டாபிக் எவ்வளவு டெப்தா படிக்கணும், ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸும் அதுல வர சப் பாயிண்ட்ஸ் சப் டாபிக்ஸுமே நம்ம கீனா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஓவராலா கரப்ஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸும் கேட்கலாம். இல்ல இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொடுத்து இப்போ சிவிசி என்ன பண்றாங்க, இப்போ இடிக்கு என்ன வேலை, சிபிஐக்கு இதுக்கு என்ன வேலை, இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், யார் என்ன இது பண்றாங்க, இவங்க எந்தெந்த மாதிரி இதுக்கெல்லாம் கேசஸ்க்குலாம் வருவாங்க, அவங்க எந்தெந்த மாதிரி கேசஸ்க்குலாம் வருவாங்கன்றத பார்ப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்னன்ஸ் பாலிசி. ஓகேங்களா? இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப கேட்கறாங்க. சரி, இந்த மாதிரி தான் நீங்க கொஸ்டின்ஸ் பாருங்க, டீட்டெயிலாக பாருங்க, ஒன்று ஒன்றா உட்காந்து பாருங்க. இப்போதைக்கு இருக்க டைம்ல நீங்க உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. நீங்க ரஷ் பண்ணி ஓட தேவையில்ல. பொறுமையா நின்று நிதானமா என்னென்ன எதுக்கு எப்படி கேட்கறாங்க, எப்படி அப்ரோச் பண்றாங்க, ஃபுல்லா நம்ம வந்து வெறும் டேட்டாஸா கொடுத்து மனப்பாடம் பண்ற எழுதுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்ல ஜென்ரலா நம்ம நம்ம அப்படியே ஃபீல் பண்ணி நம்ம புரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் வச்சு மேக்கப் பண்ற மாதிரி இருக்கான்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு சயின்ஸ் போர்ஷன் மட்டும்தான் நமக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதோட சயின்ஸோட வெயிட்டேஜ்மே வந்து இப்போ புது பேட்டர்ல குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதனால ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அத பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இப்போ வந்து எக்ஸாமின் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த எலெக்ஷன் கமிஷன் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான். அப்ப அந்த இயர்ல எலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்ப இந்த இயர் வந்து இப்ப 2023ல நமக்கு எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. 24 எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த வாட்டி வந்து நமக்கு எலெக்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அதனால அத பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட் பண்ற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ 100 இயர்த் 75th இயர் செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் வருதுன்னா அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வரும். அது மாதிரி டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஓவராலா இதான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க இதை பாருங்க. அண்ட் தென் டிசீஸை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? நமக்கு கொரோனா கேட்டிருந்தாங்க. கொரோனா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்க வந்து நமக்கு டெங்கு கேட்டிருந்தாங்க. நமக்கு 2016ல வந்து போலியோ கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எல்லா வருஷமே வந்து டிசீஸை பத்தின ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துரும். ஓகேங்களா? அந்த மாதிரி அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஓப்பனாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ சயின்ஸ்ல இருந்து இந்த டிசீஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் வரும். அப்போ சோஷியல் இஷ்யூஸை பத்தி கரப்ஷனு இல்ல உமன்ஸ் ரிலேட்டடா இல்ல சைல்ட் லேபர் ரிலேட்டடா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வருது. அப்ப கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த மாதிரி இந்த பிஹெச் இந்த மாதிரி ரிலேட்டடா கொஸ்டின் வருது. அப்போ என்ன இதுல இருந்து என்ன புரியுது, அப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஏரியாஸ்ல எதுல இருந்து என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வருது, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு புரியணும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 டெஸ்ட்லயும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போக போக செகண்ட் இந்த இந்த டெஸ்ட் எல்லாம் முடிக்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ 2023யோட கொஸ்டின் பேப்பர் முடிச்சாச்சு, 19 முடிக்கிறோம். அடுத்த வாரம் 2016 கொஸ்டின் பேப்பர் முடிக்கிறோம். அடுத்தது 2022-23க்கான குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல குரூப் 2 கவர் பண்ற ஏரியா மட்டும் முடிக்கிறோம். அடுத்து குரூப் 1க்கான கொஸ்டின் பேப்பர் 2017 2019 இந்த
2லயும் குரூப் 2 போர்ஷன்ஸ் முடிக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த பிப்ரவரி 25ஓட உங்களுக்கு இந்த ஹோலிஸ்டிக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். நீ அந்த 25ஆம் தேதி டெஸ்ட் எழுதி முடிக்கிறப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? இந்த ஏரியாஸ்லாம் இது வந்து இம்பார்ட்டன்ட். இதுல தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கொஸ்டின் வருது. இயருக்கு இயருக்கு வந்து கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மாறிட்டு இருக்கு. அதுல எப்படி மாறுது? எப்படி அத நம்ம அப்ரோச் பண்ணணும்? எப்படி அத டாப்பர்ஸ் எப்படி எழுதுறாங்க? ஓகேங்களா? நீங்க பிரசன்டேஷன்ல எப்படி நீங்க அத லேக் ஆகுறீங்க? அந்த மாரி ஓவராலா ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு போறப்போ, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த டெஸ்ட் போர்ஷன்ஸ் அந்த கன்டென்ட் அதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இது ஒழுங்கா தெளிவா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாம் முடியறதுக்குள்ளவே வந்து நீங்க இந்த மெயின்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளவே ஓரளவுக்கு நம்ம முடிக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்லி பாதிக்கு மேல முடிச்சிருவோம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பிலிம்ஸ் முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா ரிவிஷன்ஸ் அண்ட் கண்டென்ட் டெவலப்மெண்ட்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். இந்த பேசிக்கான இஷ்யூஸ் பிரசன்டேஷன், ஸ்பேஸ் அலோகேஷன், டைம் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே இப்பவே நம்ம முடிச்சிரும். ஓகேங்களா? ரொம்ப இதுவா இருக்கும். நீங்க டிவியேட் ஆகி போயிடாதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் இதுக்குன்னு மெனக்கிட்டா போதும். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, இல்ல பிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, குரூப் 1 ஒரு குரூப் 2 அந்த ஃபுல்லா நீங்க படிக்கிற டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கிற டைம்ல இந்த மாதிரி ரைட்டிங் ஒர்க், இந்த ஆன்சர் தேடுறது, ஆன்சர் தேடி எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கை பாருங்க. உங்களுக்கு பின்னாடி அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? கன்சிஸ்டன்சியா நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் இப்போ போட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். அடுத்து வர ஓடி போஸ்ட்ல நீங்க பயப்படாம தைரியமா இருக்கலாம் டாப்ல போறோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அண்ட் வந்து எப்பயும் ஒரு டவுட் வச்சுக்காதீங்க. கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த போஸ்டிங் வாங்குவேன்ற மாதிரி மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேற ஆப்ஷனே இல்லைன்ற மாதிரி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒப்பீனியன் சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஏதாவது ஒன்று நீங்க வச்சுட்டீங்க இது இல்லைன்னா அதுன்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க தோணாது. ஓகேங்களா? அதுவே தான் நமக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்க எடுத்துக்கோங்க. இந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராமோட லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டெலிகிராம்லயும் இருக்கும், வாட்ஸ்அப்லயும் இருக்கும். நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெஸ்ட் டீடைல்ஸ் இன்னைக்கு எந்த டெஸ்ட் இப்போ அந்த 2019க்கான கொஸ்டின் பேப்பர், டாப்பர்ஸோட பேப்பர், தமிழ் பேப்பர் ஒன்று, இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று, என்னென்ன பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, 6 மார்க் எத்தனை இருக்க போகுது, 12 மார்க் எத்தனை இருக்க போகுது, 15 மார்க் எத்தனை இருக்க போகுதுன்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்தர் அடுத்த அடுத்த அதுக்கு அடுத்தடுத்த டீடைல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்போம். ஓகேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் வந்து வழக்கம் போல சாட்டர்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். அந்த புக்லெட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்ல போட்டிருக்கேன். அந்த எம்டி புக்லெட்ஸை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கப்போ. கொஸ்டின்ஸ் வந்ததும் நீங்கள் அதில் எழுதி நீங்கள் ஆன்சர் எழுதி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு உங்களுக்கு எவாலுவேஷன் பண்ணிட்டு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.